காலையில ஒரு 6:30க்கெல்லாம் வண்டி திண்டுக்கல் வந்துருச்சுங்க. நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாப்பிள ரோஷனோட மிக்கேல் பாளையத்துக்கு போறோம். மாப்பிளைய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. கடைசியா இவன நான் பார்த்ததே எப்போன்னா, என்னோட பிஜி கிராஜுவேஷன்ல பார்த்தது. சரி ரொம்ப நாள் ஆச்சே, மாப்பிள ஃப்ரீயா தானே இருப்பான்னு மாப்பிள ஊருக்கே வண்டிய விட்டுட்டோம். போனோனே வேற என்ன, எப்பவும் போல கிசு கிசு தான். கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ அப்படியே கீழே எட்டி பார்த்தா இந்த 2 குட்டீஸ் அப்படியே லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஒரு சிங்கிள் ஜூஸ்ல. சரி லவ் ஜோடிஸ் ஹாப்பியா இருக்கட்டும், நாங்க 2 பேரும் மாப்பிளையோட மில்லுக்கு போயிட்டோம். மில்லுக்கு போனாதான் எங்களோட லட்சுமியை பார்த்தாங்க. இந்த லட்சுமி மட்டும் இல்லாம இருந்தா நாங்க பாதி நாள் காலேஜுக்கே போயிருக்க மாட்டோங்க. நான் என்ன சொல்றேன், இப்பவே ஒரு சேனல் ஆரம்பிச்சு சைடு பிசினஸா டிராவல் பண்றதே வசந்த் ஒரு அப்படி. மாப்பிளையோட இந்த பிசினஸ் ஐடியா கேட்டிங்களா, கிறுக்குன்னு ஒரு விருமாடி லுக்கு கொடுத்துட்டு அடுத்த டீ குடிக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனோம். அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு மாப்பிளையோட ஊர் சர்ச்சில் ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டுருந்தான். அதனால 3வது தோழர் லிவினையும் கூட்டிட்டு நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். லிவின் அவனோட தோட்டத்தை ஃபுல்லா காமிச்சிட்டு இருந்தான். நான் சர்ச்சுக்கு போனோடனே அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு பிளேட் வாங்கி அடிச்சிட்டோம். அப்புறம் இந்த வாண்டுங்க இருக்கானுங்களே, உனக்கு பண்றதை கேளுங்க. அப்புறமா இந்த ட்ரங்கன் மாஸ்டர் பார்த்தோங்க. இல்ல தாத்தா எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டோங்க. போற வழியில அப்படியே ஒரு வாய்க்காலை பார்த்தோம். வாய்க்காலை பார்த்துட்டு குளியல் போடாம எப்படி அப்படியே இந்த பேரிக்காவை நான் சாப்பிட மாப்பிள்ளை இயற்கைக்கு தண்ணி பாய்க்க அப்புறமா ஒரு தேநீர் பிரேக்குக்காக ஈவினிங் ஒரு ஸ்டாப்பை போட்டோம். அப்புறம் நைட் ஆனது ஒரு பேரிக்காவை சாப்பிட்டுட்டு கேடிவில ராட்சசம் படம் போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம மாப்பிள்ளை பண்ண முட்டைப்பொடி மாசம் ரைஸையும் சாப்பிட்டுட்டு நைட்டு மாப்பிள்ளை கூட ஒரு கதையை பேசிட்டு தூங்கிட்டு உடம்பு பார்த்துக்கோங்க தோழர்களை. போயிட்டு வரேன்.